அதிகாரம் 42. யோபுவின் இறுதி மொழி. அப்பொழுது யோபு ஆண்டவருக்கு கூறிய பதிலாவது: நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்கவியலாதெனவும் அறிவேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன். விளங்கா அளவுக்கு அவை எனக்கு விந்தையானவை. அருள் கூர்ந்து கேளும், அடியேன் பேசுவேன், வினவுவேன், உம்மை விளங்க வைப்பீர் எனக்கு. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. ஆகையால் என்னையே நொந்து கொள்கின்றேன். புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன். முடிவுரை. இவ்வாறு யோபுவிடம் பேசிய பிறகு தேமானியரான எலிப்பாசை பார்த்து ஆண்டவர் கூறியது: உன் மீதும் உன் இரு நண்பர்கள் மீதும் என் சினம் பற்றி எரிகிறது. ஏனெனில் என் ஊழியன் யோபுவைப் போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை. ஆகவே இப்பொழுது 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என் ஊழியன் யோபுவிடம் செல்லுங்கள். உங்களுக்காக எரிபலியை ஒப்புக்கொடுங்கள். என் ஊழியன் யோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நானும் அவனுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன். என் ஊழியன் யோபுவைப் போன்று என்னை பற்றி சரியாக பேசாத உங்கள் மடமைக்கு ஏற்றவாறு செய்யாது விடுவேன். எனவே தேமானியரான எலிப்பாசும் சூகாயரான பில்தாதும் நாமாயரான சோப்பாரும் சென்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டவாறு செய்தார்கள். ஆண்டவரும் யோபுவின் இறைஞ்சுதலை ஏற்றார். செல்வ சிறப்புகளை ஆண்டவர் யோபுவுக்கு மீண்டும் அளித்தல். யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் அவருடைய செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுவுக்கு இருந்தனவற்றையெல்லாம் 2 மடங்காக்கினார். பின்னர் அவருடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் அவரை முன்பு தெரிந்திருந்த அனைவரும் அவரிடம் வந்தார்கள். அவரது இல்லத்தில் அவரோடு விருந்துண்டார்கள். ஆண்டவர் அவருக்கு வரச்செய்த தீமை அனைத்திற்காகவும் ஆறுதல் கூறி அவரை தேற்றினார்கள். ஒவ்வொருவரும் அவருக்கு வெள்ளியும் பொன் மோதிரமும் வழங்கினர். யோபுவின் முந்தைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் மிகுதியாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிமா என்றும், 2ஆம் மகளுக்கு கெட்டிசியா என்றும், 3ஆம் மகளுக்கு கெரேன் அப்பூக்கு என்றும் பெயரிட்டார். யோபுவின் புதல்வியரைப் போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களுடைய தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன்பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டுகளித்தார். இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார்.